கோயிலுக்கா? என்னப்பா திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? இப்பதான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. தேவையில்லாத அலைச்சல்பா. இல்லம்மா, அப்பாதான் சொன்னாரு. ஏதோ ஜோசியரை பார்த்திருக்காரு போல. அவர் தான் என்னை பத்தி சொல்லியிருக்காரு போல. எனக்கு ஏதோ 7.5 சனி நடக்கிறதா. ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஏதோ காட்டு சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வர்றது நல்லதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. விக்ரம் எப்ப 7.5 சனி புடிச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். இத பாரு, பரிகாரம் பண்றதுதான் பண்ற. சனியன அங்கேயே தலை முழுகிட்டு வந்துரு. மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாத. அப்படின்னா புளியத்தான் கூட்டிட்டு போய் தலை முழுகிட்டு வரணும். ஆமா ஆமா, இங்க இருக்கிற நிறைய பேத்துக்கு என்னைய தலை முழுகணும் தான் ரொம்ப ஆசை. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் பாத்ரூம்ல குளிக்கும் போது கூட தலை குளிக்கிறது இல்ல. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி அப்பா, சரி, நாங்க பார்த்து போயிட்டு வாடா. வரோம் ஈஷு. போயிட்டு வாமா. டேய், நீ முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணு. விஷயத்தை சொல்லி காரியத்தை முடிக்க சொல்லு. என்ன புலி, என் பணத்தை போன்ல அனுப்பதானே போன் பண்ண? ஆமா, அப்படியே சொன்னதை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு உடனே நான் பே பண்றதுக்கு. அட டென்ஷன் ஆகாதடா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல அவ கதையை அப்பயே முடிச்சிருப்பேன். சரி விடு, நேத்து இல்லைன்னா இன்னொரு நாள், அவ்வளவுதானடா. இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இன்னொரு நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்னைக்கே அவ கதையை முடிச்சாகணும். முடிச்சிருட்டாப்பா. இப்பயே நான் ஆபீஸ் முன்னாடி நான் போறேன். யாருக்கு எந்த டவுட்டும் வராம நான் முடிச்சிடறேன். போதுமா? தலை 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 அவசரப்படாத. ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். மகாவும் விக்ரமும் இன்னைக்கு ஆந்திரா பார்டர் பக்கத்துல காட்டுக்குள்ள இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு பரிகாரத்துக்காக போறாங்க. இதுதான் சரியான சமயம். விக்ரமோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அவளை அலேக்கா தூக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம கொலை பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ளே போச்சிருக்கேன். அட என்ன பண்ணி அடிக்கடி லொகேஷனை மாத்திடுதா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. தேவையே இல்லாம எதுக்கு இப்ப அவங்க அங்க அனுப்புற? ஆமா, நான் தான் அனுப்புனேன். வேணா உங்க குப்பத்துக்கு அனுப்பி வைக்கட்டுமா? அதை செய்ப்பா, ரொம்ப வசதியா போயிடும். என்ன தலை, அவ போற இடத்த நான் தகவல் சொன்னா நீங்க எவ்வளவு இலக்காரமா பேசுறீங்க. நீ சரி சரி, அப்படியே செஞ்சிடலாம். ஆந்திரா பார்டர்ல காட்டு கோயிலுக்கு போற டிராவல் கன்வீனியன்ஸ் கொஞ்சம் போன் அனுப்பிச்சுடுறியா? பண்றேன். பணத்துக்காக காட்டுற அதே அக்கறைய கொஞ்சம் வேலையிலையும் காட்டுங்க தலை. டேய் புலி, நீ பேர்ல மட்டும்தான்டா புலி. என் பேரு தான்டா பூனை. உண்மையான புலி நான் தான்டா. அவ கதையை நீங்க முடிச்ச தீர்றேன்டா. ஏக்கா, இன்னைக்கே பூனை கணக்கச்சிதமா வேலையை முடிச்சிருவான். நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, நம்புவோம். இப்ப எதுக்கு நீ வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்க? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போய் பின்னாடி உட்காரு. விக்ரம், நான் எப்பவுமே இங்க தானே விக்ரம் உட்காருவேன். இனிமே நீ பின்னாடி தான் உட்காரணும். போன தடவை நீ பக்கத்துல உட்கார்ந்ததுனால தான் லாரியில போய் மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப திரும்பி நீ பக்கத்துல உட்கார்ந்து நான் திரும்பி லாரியில போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகணுமா? பின்னாடி அவ்வளவு இடம் காலியா தானே இருக்கு. போய் அங்க உட்காரு.
இத்தனை நாள் நமக்கு எத்தனையோ பேரை போட்டு தள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மொதல் தடவையா இப்படி ஒரு அழகான பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்றவங்கள மட்டம் பண்ணுறப்ப அவங்கள மூஞ்சிகளை பார்த்தாலே உடனே மட்டம் பண்ணணும்னு தோணும். ஆனால் இவளை பார்த்தா அப்படி தோண மாட்டுதுடா. ஆமாம் தல, பேசாம மட்டை பண்ணாம விட்டுருவோமா? டேய், மூளையை கடன் கொடுத்த முட்டா போயல, நான் அப்படி சொல்லடா. போன தப்பா அவளை போனப்போ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அவளே வந்து காட்டில் மாட்ட போறா. நீ எதுக்குன்னு நினைக்கிற? தெரியல தல. டேய், கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்காண்டா. இப்படி ஒரு அழகான பொண்ணை உடனே போட்டு தள்ளக்கூடாது. அவளை அனுபவிச்சுட்டு அப்புறமா போட்டு தள்ளுங்கன்னு சொல்ற மாதிரி இல்லை? ஆமாம் தல. இது வரைக்கும் ரத்தத்தை மட்டும்தான் பார்த்துருக்கோம். முதல் தடவையா மொத்தத்தையும் பார்த்துட்டு அப்புறமா மொத்தத்தையும் முடிச்சிட வேண்டியதான். அந்த புலி முருகன் எனக்கு கரும்பையும் கொடுத்து திங்கிறதுக்கு கூலியும் கொடுத்துருக்காண்டா. வர வர எந்த பாட்டை கேட்டாலும் எரிச்சலா தான் வருது. பிடிச்ச பாட்டு கூட பிடிக்காம போகுது. ச்சே. இப்போ ஏன் யாருமே இல்லாத இடத்துல என்ன இறங்க வச்சீங்க? இத பாரு மகா, திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசினதே பேசி எனக்கு தலை தான் வலிக்குது. அப்படியே என் தலை வெடிச்சு செதறிடும் போல இருக்குது எனக்கு. போதும் மகா, போதும். இந்த கேமை இதோட நம்ம நிறுத்திக்கலாம். விக்ரம், சரி விக்ரம், அதுக்கும் யாரும் இல்லாத இடத்துல காரை நிறுத்தி என்ன இறங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இது நம்ம வீட்லயே போய் பேசிக்கலாம்ல விக்ரம்? வீட்ல போய் பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல மகா. எவ்வளவோ நான் உங்ககிட்ட பேசிட்டேன். ஆனா நீ பாட்டுக்க கூலா ஃப்ரீயா தான் இருக்க. நான் தான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சஃபர் ஆகிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம. என்னோட கஷ்டம் உனக்கு புரியாதுல்ல? எனக்கு எல்லாமே புரியுது விக்ரம். ஜஸ்ட் ஒரு 6 மாசம் தானே. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 6 மாசம் போயிரும். அதுக்கப்புறம் நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன் விக்ரம். உங்களுக்கு அது போதும் தானே? ஸ்டாப் இட் மகா. இனிமேலும் நான் இதை நம்ப தயாராவே இல்ல. நீ எவ்வளவு வாய் பேசினாலும் உன் மனசுல என்ன நினைக்கிற, என்ன பிளான் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏங்க, இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? நேத்து நான் சொன்னேன்ல, அதேதான். உங்க அம்மா வீட்டுக்கே போயிடு. நேத்து நான் சொல்லும்போது நீ கேட்கல. அப்பதான் அப்பா வந்து கரெக்டா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உன்னை நான் வெளியில கூட்டிட்டு வந்ததே உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கதான். அதேதான். நீ இப்போவே இங்க இருந்தே உன் வீட்டுக்கு போற. என் வீட்டுக்கு நீ வரவே கூடாது. That's it. My problem is solved. என்ன பேசுறீங்க விக்ரம்? நீங்க இங்க இருந்து இப்படியே போக சொல்றீங்க? இங்க பாருங்க விக்ரம், நான் திரும்பவும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே. இப்படி யாருமே இல்லாத இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னா நான் எப்படி போவேன்? எப்படியோ போ. எப்படியோ போ. நீ
உன் வீட்டுக்கு போய் ஆகணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டாதான், உனக்கு வேற வழியே இல்லைன்னு ஆனாதான் நீ என்ன விட்டு போவன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கு வேற வழியே இல்ல, நீ உன் அம்மா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். என்ன பேசுறீங்க விக்ரம்? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல விக்ரம், இது நீங்க பேசுறது இல்ல, இது மாமா சொன்னாங்கல்ல, உங்களுக்கு 7.5 சனி நடக்குதுன்னு. அந்த சனி தான் விக்ரம் உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. வாட்? என்ன ஆனாலும் சரி விக்ரம், நான் என் வீட்டுக்கு போற மாதிரி எல்லாம் இல்ல. மாமா கோயிலுக்கு தானே போ சொன்னாரு. கோயிலுக்கு போலான்னு சொல்லி தானே நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் விக்ரம். ப்ளீஸ், அங்க போயிட்டு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் விக்ரம். ப்ளீஸ். நோ 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 வே. நீ இனிமே என்ன பண்ணாலும் உன் நடிப்பு என்கிட்ட செல்லாது. எங்க உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? நீதான் பிரச்சனை, நீதான் போதுமா? நீ போயிட்டனா எல்லாமே சரியாயிடும் எனக்கு வாழ்க்கையில. சரி விக்ரம், நான் போயிடுறேன். நான் போயிட்டா எல்லாமே சரியாயிரும்ல? ஓகே. முதல்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு பண்ண வேண்டிய பூஜையை பண்ணலாம் விக்ரம். கோவில் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் இன்னைக்கு கிளம்பி வந்ததே உன்னை வீட்டுல விடுறதுக்கு தான். அதுக்காக தான் நான் அப்பா கிட்ட ஓகேவே சொன்னது. உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். இங்க இருந்து அப்படியே நீ உன் அம்மா வீட்டுக்கே போயிடு. விக்ரம் ஒரு நிமிஷம். நீங்க போய்க்கோங்க, தாராளமா போய்க்கோங்க. ஆனா நான் என் அம்மா வீட்டுக்கெல்லாம் போற மாதிரி இல்ல. சிப்பா, வந்தா உங்க கூட நம்ம வீட்டுக்கு தான் விக்ரம் வருவேன், இல்லனா இங்கே தான் இருப்பேன். நல்லா கேட்டுக்கோங்க விக்ரம், நீங்களா வந்து என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். செத்தாலும் பரவாயில்ல, நான் தனியா இங்க அனாதையா தான் சாவேன். போதும் தல, புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பாக்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்கே தல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எடுத்த உயிரெலாம் பொறுக்கிங்க, மொள்ள மாறீங்க, முடிச்ச வைக்கிங்க. ஆனால் தபா ஒரு தேவதையை மர்டர் பண்ண நினைச்சாதான் கொஞ்சம் பீலியாக இருக்குதுடா. என்ன? ஆனால் தொழில் தர்மம் இந்த தடவை அவ மிஸ் ஆகவே கூடாது. இதை பாருங்கடா, நீங்க கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிங்களோ வேப்பெண்ணெய் ஊற்றிங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தடவை மகாலட்சுமியை விட்டுறவே கூடாது. அலேக்கா ஜீப்பில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். சரி பண்ணிடலாம்.
என்ன விக்ரம் மட்டும் தனியா வரான்? அவளும் கூட தானே போனான். டேய் விக்ரம், என்னடா கோயிலுக்கு 2 பேரும் ஒண்ணா போனீங்க, இப்ப தனியா வந்திருக்க? மகா எங்க? டேய் விக்ரம். மாமா ஒரு நிமிஷம், மகா எங்கன்னு சொல்லிட்டாவது போங்களேன். கோவில்ல இருந்து நேரா கிளம்பி அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? ஏமா ஐஸ்வர்யா, மகா இத பத்தி உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாளா? ஆஹா இல்ல மாமா. Mobile number you have dialed is currently not reachable. Please try again later. மாமா, மகாக்கு தான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவ ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. அவ என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டா. அதான் மாமா எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. என்னமோ நடந்திருக்குது. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. மா ஐஸ்வர்யா, எனக்கும் நாட் ரீச்சபிள் தாமா வருது. ஒருவேளை உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காளோ என்னவோ. டிராவலிங்ல சில சமயம் சிக்னல் கிடைக்காம இருக்கும்ல. இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு ஃபோன் பண்ணணும்னு கூட தோணலையே அவருக்கு. சிக்னல் வேற சுத்தமா இல்லை. அவரா திரும்ப வந்தாதான் உண்டு போல. ஏக்கா, சரியான கருணாக்கா இருப்ப போல இருக்கு. நீயே காலையில தான் கோயிலுக்கு கிளம்பும்போது விக்ரம் கிட்ட சொல்லி அனுப்புனேன், அந்த சனியனை தலை முழுகிட்டு அங்கேயே விட்டுட்டு வான்னு. அதே மாதிரி மாப்பிள்ள தனியா வர்றா. ஒருவேளை நிஜமாலுமே சனியனை தலை முழுகிட்டானோ தெரியலையேடா. நீ எதுக்கும் அந்த பூனைக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணு. பூனை முடிச்சிட்டீங்களா? இல்லையப்பா, முடிக்கல. இன்னும் மிச்சம் இருக்குது. அது எதுக்கு நீ கேக்குற? மிச்சம் இருக்கா? ஏன் மிச்சம் வைக்கிறீங்க? அடியோட மொத்தமா முடிச்சிட வேண்டியதானே. அவளை மொத்தமா முடிக்கணுமா? நீ எதை பத்தி சொல்ற? ஓ, அந்த பொண்ணு மகாவை மர்டர் பண்றத பத்தி சொல்றியா? ஆமா, பின்ன நான் வேற எதை பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன்? மகாவை முடிக்கலையான்னு தான் கேட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க? சரி, அது எதுக்குப்பா? நான் நேராக விஷயத்துக்கு வரேன். நாங்கள் கோயில் ஏரியாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீ சொன்ன பொண்ணு இங்கே வரலையே. அந்த ஆளும் கூட வரலடா. வரலையா? ஆமாண்டா. வந்து அவளை தூக்கிட்டு அவ கதையை முடிச்சு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி நான் தொல்லை பண்ணாதடா. நம்ம ஃபோன் பேசிட்டு கேப்பில் எஸ்கேப் ஆகிட போறா. காரியத்தை முடிச்சுட்டு நானே ஃபோன் பண்ணுறேன். வை. சரிங்க சரிங்க, பூனை போன வைக்கிறேன். என்னக்கா, அவங்க கோயிலுக்கே வரலன்னு பூனை சொல்லுதே. என்னடா சொல்ற? கோயில்ல இருந்து மகா அப்படியே அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டதை தானே விக்ரம் சொன்னா. நான் கூட விக்ரம் அவ கூட சண்டை போட்டுட்டு கோயிலே விட்டுட்டு வந்திருப்பான், அதை சமாளிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவங்க கோயிலுக்கே போகலன்னு சொல்ற. கோயிலுக்கு போகலன்னா ஒண்ணுமே புரியலையேடா. அப்ப மகா எங்கதான் இருக்கா? சொல்லுங்கம்மா. நீ எப்படி இருக்க ஐசு? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எல்லாம் நல்லாதாம்மா இருக்கும். மகாவும் விக்ரம் மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களா? என்னது மகாவா? என்னம்மா சொல்ற? மகா அங்க வரலையாமா? மகா இங்க வந்தாளா?
இல்லையா ஐசு இங்க வரலையே. அது கோவில்ல ஒரு பரிகாரம் பண்றதுக்காக மகா விக்ரம் மாமாவோட போயிருந்தா. திரும்பி வரும்போது மாமா மட்டும்தான் தனியா வந்தாரு. இல்லையே, இன்னும் அவ இங்க இருந்து சேரலையே. சரி, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணமா, நாட் ரீச்சபிள்னு வருது. நான் திரும்பவும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பேசுறேன், சரியா? மாமா, எங்க அம்மா தான் பேசுனாங்க. மகா அங்க வரலன்னு சொல்றாங்க. இன்னும் போய் சேரலையா? நான் ஒரு அர்ஜென்ட்ல அவளை வழியிலேயே விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அவளை வழியிலேயே இறக்கி விட்டுட்டு அவ எப்படி போவான்னு கேட்காம கூட நீங்க வந்துட்டீங்களா?